உள்ளத்தில் உள்ளபடி உறக்கச் சொல்வார். தனித்தே நின்றாலும் சலிக்காமல் செயல்படுவார். சாதித்தும் காட்டுவார். கண்களையும் காதுகளையும் சரியாக பயன்படுத்த தெரிந்த முகநூல் ஆர்வலர். முன்னாள் மாணவர் சங்கத்தின் இந்நாள் பொது செயலாளர் எம்பி அவர்களை அறிக்கை வாசித்தபடி நான் கேட்டேன். அப்படித்தான், அதைத்தான் சொன்னேன். முன்னாள் மாணவர் சங்கத்தின் இந்நாள் பொது செயலாளர் என்பதை தெளிவாக சொன்னேன். தங்கசார் அவர்களுக்கு நன்றி. ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கம் ஆலாக்குறிச்சி ஆண்டறிக்கை 2024-25 ஆண்டு. அன்புடையர் வணக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதியின் பொன்மொழியை பொன்னே போல் போற்றி அதனை சிறப்பிக்கும் வகையில் அண்ணல் திரு எஸ் அனந்தராமகிருஷ்ணன் அவர்களால் தொடங்கப்பட்ட நமது பரமகல்யாணி கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்க வெள்ளி விழா கொண்டாட்டம் 25ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மற்றும் முன்னாள் மாணவர் சந்திப்பு என முப்பெரும் விழா 16/8/2025 அன்று நமது கல்லூரி வளாகத்தில் வைத்து இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமது சங்கத்தின் 24ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் 17/8/2024 அன்று நமது கல்லூரி வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. அதில் உள்ள விவரங்கள் எல்லாமே ஆண்டறிக்கையை உங்களுக்கு எல்லாத்திற்கும் சமர்ப்பிக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நேரமின்மை காரணமாக நான் அதுக்கு அடுத்ததுக்கு நான் செல்லலாம் என்று நினைக்கிறேன். அந்த விழாவிலே தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நல பணித்திட்டத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பிக்கப்பட்டது. கடந்த வருடமும் நமது கல்லூரி முன்னாள் மாணவர்களின் சாதனையாளர்கள் விருதும் வழங்கப்பட்டது. கடந்த ஆண்டும் சிறப்பான முறையிலே காலையிலும் மாலையிலும் உணவுகளை எல்லாம் நாம் வழங்கினோம். அதனைத் தொடர்ந்து மதியம் செயற்குழு உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது. 2/10/2024 அன்று நம் சங்கத்தின் சார்பில் பொருளாளர் முனைவர் திரு சிவசங்கர் மற்றும் அலுவலக செயலர் திரு சதீஷ் நாராயணன் ஆகியோர் அமர் சேவா சங்கம் மற்றும் சுப்பிரமணிய டிரஸ்டுக்கு சென்று நன்கொடையாக ரூபாய் 10,000 மதிப்புள்ள காசோலையை வழங்கினர். 11/24/2024 அன்று நமது முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பில் கல்லூரி நிறுவனர் போற்றுதற்குரிய அண்ணல் எஸ் அனந்தராமகிருஷ்ணன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. 10/1/2025 அன்று நமது கல்லூரியில் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்காக விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நமது கல்லூரியில் பயிரும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவிகளுக்கு நமது சங்கத்தின் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. அந்நிகழ்ச்சியில் 60 மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. உதவித்தொகை வழங்கிய அத்தனை நல் உள்ளங்களும் கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. சுமார் 20 மாணவர்கள் பயன்பெறும் வகையிலே கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 40,000 வழங்கிய நல்லுள்ளம் திரு ஆர் சத்யவாகீஸ்வரன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. அதை நமது சங்கத்தின் முன்னாள் தலைவர் வி.டி. ராஜன் அவர்களும் நமது கல்லூரியின் முதல்வர் எஸ். மீனாசுந்தரம் அவர்களும் நமக்காக பெற்று வாங்கி தந்தார்கள். நமது சங்கத்தின் சார்பில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கப்பட்டது. கல்லூரி மாணவிகளுக்கு கல்வித்தொகை வழங்கிட சேமிப்பு நிதியாக ரூபாய் 1,00,000 மதிப்பிலான காசோலையை மருத்துவர் கே. முருகையா MS அவர்கள் வழங்கினார்கள். அன்று மதியம் 2:30 மணி அளவில் சங்கத்தின் செயற்கூட்டம் நடைபெற்றது. SV பெருமாள் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் வருங்கால ஆக்கப்பூர்வ திட்டங்கள் குறித்தும் முடிவு எடுக்கப்பட்டன. அன்று நமது கல்லூரி மாணவர் படை அதிகாரி முனைவர் திரு இளைய பெருமாள் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ரூபாய் 41,000 மதிப்பிலான டம்மி துப்பாக்கிகள் வழங்கப்பட்டது. அதற்கான மொத்த செலவுகளையும் தலைவர் SV பெருமாள் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வழங்கினார்கள். நடப்பு கல்வியாண்டிற்கான கல்வி கட்டணத்தை செலுத்த சுயநிதி பிரிவு இளம் அறிவியல் 2ஆம் ஆண்டு மாணவிக்கு ரூபாய் 11,300 ராமலட்சுமி அவர்கள் 2 மாணவிகளுக்கு கடந்த வருடம் வழங்கியிருக்கிறார்கள். அதுபோல நமது சென்னை மண்டல தலைவர் எஸ். ஹரிஹரகிருஷ்ணன் அவர்கள்
2 மாணவர்களுக்கு அவர்கள் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். SV பெருமாள் அவர்கள் மொத்தம் 6 மாணவர்களுக்கு சுமார் 95,000 மதிப்பிலான உதவியை வழங்கியிருக்கிறார்கள். கல்லூரி நடையில் நடைபெற்ற விழாவில் பருவத் தேர்வுகள் அதிக பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 33,113 மதிப்பிலான புத்தகங்கள் சங்கத்தின் சார்பாக பரிசீலிக்கப்பட்டது. சங்கத்தின் நலன் கருதி முக்கியமான ஆலோசனைகள் மேற்கொள்ள செயற்குழு கூட்டம் உறுப்பினர்கள் அவ்வப்போது தேவை கருதி நடைபெற்றது. நம் சங்கத்தின் சார்பாக இந்நாள் முதல்வர் முனைவர் திரு சி முத்துலட்சுமி என்ற சசிகலா மற்றும் சுயநிதி பாடப்பிரிவு இயக்குனர் முனைவர் வி கணபதி சங்கரகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. 29/6/2025 அன்று குற்றாலத்தில் வைத்து தென்காசி மண்டல உறுப்பினர்கள் கூட்டம் தலைவர் SV பெருமாள் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அதற்கான மொத்த செலவையும் நமது தலைவர் SV பெருமாள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 7/7/2000 அன்று தற்போதைய செயற்குழு உறுப்பினருக்கான 2 ஆண்டு காலம் நிறைவடைந்ததை முன்னிட்டு அடுத்த செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டு அதன்படி கிடைக்கப்பட்ட மின்னஞ்சலை பரிசீலித்து தேர்தலின்றி செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 21/7 அன்று 2005-2006 ஆண்டு முதல் பருவத்திற்கான சார் அதை சொல்லிட்டேன், சரி மன்னிக்கணும். 27/7/2005 அன்று இணையவழி வாயிலாக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 25 ஆண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசனைகள் பெறப்பட்டது. கூட்டத்தில் நம் சங்கத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பான வழிகாட்டுதல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். இவ்வாறாக கடந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்வுகள் அனைத்திற்கும் துணை நின்ற நல் உள்ளங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அவர்களின் பணியை பாராட்டி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கடைசியாக ஒரு சின்ன செய்தியை உங்கள்கிட்ட சொல்ல நினைச்சிருக்கேன். நமது கல்லூரியின் சேர்மன் அவர்கள் 5 லட்சம் ரூபா நன்கொடை கொடுத்திருக்காங்க. அவர்கள் இந்த விழா முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு வாழ்த்து செய்தியையும் அனுப்பியிருக்கிறார்கள். நமது முன்னாள் பேராசிரியர் மகாதேவன் சார் அவர்களை வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். நமது முன்னாள் பேராசிரியர் கிருஷ்ணன் சார் அவர்களும் வாழ்த்து செய்தி அளிக்கிறார்கள். அந்த வாழ்த்து செய்தியை உங்கள் அனைவருக்கும் நான் அவர்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டறிக்கையை வாசித்தது எம் மொய்தீன் பிச்சை, ஆண்டறிக்கையை தயாரித்தது சதீஷ் நாராயணன், ஆண்டறிக்கையை ஒப்புதல் வழங்கியது SV பெருமாள் தலைவர் அவர்கள். நன்றி, வணக்கம்.